என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் நிறைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. இன்றைய திருப்பலியானது மஞ்சுளாவுக்கு பிரசவ நல்லமை நடக்கவும் உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் இறைவனுடைய ஆசீரும் அரவணைப்பும் ஆதரசனுடைய பரிந்துரையும் பிரசவ நேரத்திலே அன்னையோடு உடனிருப்ப வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருவாளர் டேவிட் வடக்கன் குடும்பத்தில் இறந்த அன்னையுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் நிலை பார வேண்டும். திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் லாசர் டி குரூஸ் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கையை விசுவாசத்தை நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவரே, நீர் என்ற இல்லத்தில் வர நான் தகுதி இல்லாதவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் நலமடைவான். இந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியை பங்கேற்கிற பொழுது, ஆண்டவரே நீர் என்னுடைய உள்ளத்திலே வர நான் தகுதி இல்லாதவள் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். இந்த நாளிலே அன்புக்குள்ளே நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையா அல்லது மேலோட்டமான நம்பிக்கையாக இருக்கிறதா? நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையாக நாம் நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆழப்பட, நமக்காக மட்டுமல்ல நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க இந்த நூற்றுவ தலைவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை இழந்து காணப்பட்ட தருணங்கள், நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தாமல் பேரளவிலே நாம் நம்முடைய விசுவாசத்திலே நாம் சென்ற தருணங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். நம்பி வந்தேன் இயேசுவே, என்
வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவீர். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். தான் வாழ பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உம்முடைய பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பே இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 1 முதல் 8 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அன்புக்குரியவரே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 28. பல்லவி. என் கொஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. என் கொஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி, ஆண்டவர் போற்றி. என் கொஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி, ஆண்டவர் போற்றி. நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். என் கொஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி, என் கொஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூர்கின்றது.
நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. என் கொஞ்சம் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி. என் கொஞ்சம் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி. தாம் திருப்பணி செய்தவர்க்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான் அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். என் கொஞ்சம் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி. என் கொஞ்சம் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்றார். அங்கே 100 தலைவர் ஒருவருடைய பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே 100 தலைவர் தன்னுடைய நண்பர்கள் சிலரை அனுப்பி பின் வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கின்றார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அந்த பணியாளர் நலமற்றிருப்பதை அவர்கள் கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியில்லாதவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும்,
என் ஊழியன் நலமடைவான். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று தாயாம் திரு அவையானது புனித ஜான் கிறிஸ்தோஸ்தமுடைய நினைவை கொண்டாடுகிறது. யார் இந்த ஜான் கிறிஸ்தோஸ்தம் என்று நாம் சிந்திக்கிற பொழுது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, பொன்வாய் அருளப்பர். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, என் உடல் முழுவதும் நாவானாலும் அன்னி மரியாவுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது என்று சொல்வார். பொன்வாய் அருளப்பர் என்பதுதான் இவருடைய இந்த பெயருடைய அர்த்தம். ஆண்டருடைய வார்த்தையை வல்லமையோடு போதிக்கக்கூடிய நாவை பெற்றிருந்ததால் இவருக்கு கோல்டன் மவுத் அல்லது பொன் வாய் என்ற அந்த ஈர்ப்பேரானது அவருக்கு கொடுக்கப்பட்டது. மிக அழகாக இறை வார்த்தையை போதிக்கக்கூடியவர். கிபி 3ஆம் நூற்றாண்டிலே பிறந்த அவர் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறக்கின்றார். தந்தை கிறிஸ்தவரா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவருடைய தாய் இறை பக்தியிலே ஊறிப்போனவர், இறை பக்தியிலே ஊறிப்போன ஒரு பெண்மணி. அந்த தாயானவள் தன்னுடைய மகனுக்கு இந்த இறை அறிவை ஊட்டி வளர்க்கின்றார். இவர் ஒரு குருவாகி துறவு மடத்திலே சேர்ந்து துறவியாக உருவாகின்றார். பின்பு கான்ஸ்டன்டினோபிள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாகாணத்தின் ஆயராக அவர் உயர்த்தப்படுகின்றார். மிகுந்த பேச்சாற்றல், அறிவாற்றல் உடைய இவருடைய பேச்சாற்றல் எப்போதுமே ஏழைகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். குறிப்பாக அன்றைய சமூகத்திலே வாழ்ந்த அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் சாட்டியடியாக இருந்தது. உங்களுடைய செல்வங்களை எடுத்து பகிர்ந்து ஏழைகளுக்கு கொடுத்து வாழுங்கள் என்று சொன்னார். அன்றைய காலகட்டத்தின் ஒரு அரசியல் எதிரியாக பார்க்கப்பட்ட இவர், அந்த பிரபுக்கள், அரசர்கள், பணக்காரர்கள் இவரை நாடு கடத்துகிறார்கள். நாடு கடத்தப்பட்டு அதன் பிறகு அவர் இறைவேண்டலிலும் புத்தகங்கள் எழுதுவதிலும் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த பொன்வாய் அருளப்பர் அவரிடம் இருந்த இந்த ஆழமான நம்பிக்கை, ஏழைகள் உள்ள ஒரு பரிவு இரக்கம் நம்மிடம் இருக்கிறதா? குறிப்பாக அன்னை மரியாள் மீது மிகுந்த ஒரு பக்தி கொண்ட ஒரு புனிதர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினை 100 தலைவனுடைய நம்பிக்கை நமக்கு சுட்டி காட்டி, இந்த 100 தலைவனிடம் இருந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்திக்க இறைவன் நமக்கு அழைப்பிடுகிறார். மாவீரன் அலெக்சாண்டர் டேரியூஸ் என்ற அரசனை வெல்வதற்காக அவன் நாட்டின் மீது படையெடுத்து செல்கின்றார். அவர் சென்ற அந்த பாதை பாலை நிலம். அவ்வாறு செல்கிற பொழுது அவனுடைய படை வீரர்கள் போதுமான தண்ணீர் எடுத்து செல்லவில்லை. எனவே அலெக்சாண்டர் உட்பட எல்லா அந்த படை வீரர்களும் கடுமையான தாகத்தால் துன்பப்பட்டார்கள். அந்த பாலினத்தின் வழியாக வந்த பயணிகள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வந்தார்கள். எனவே இவருடைய தாகத்தை பார்த்து அந்த தண்ணீரை கொடுத்தால் எல்லாருக்குமே போதுமான தண்ணீர் கிடைக்காது. எனவே அந்த மாவீரன் அலெக்சாண்டருக்கு மட்டும் குடிப்பதற்கு போதுமான, அவனுடைய பயணம் முழுவதும் குடிப்பதற்கு போதுமான தண்ணீரை கொடுத்தார்கள். அலெக்சாண்டரும் அதை வேகமாக அவருடைய கையிலிருந்து வாங்குகின்றான். அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு முன்பாக தன்னுடைய வீரர்களுடைய முகத்தை, அந்த படை வீரருடைய முகத்தை ஒரு சில நொடிகள் பார்க்கின்றான். அவ்வாறு பார்த்த அவன் அந்த தண்ணீரை அப்படியே அந்த அந்த பயணிகளிடம் திருப்பி கொடுத்து விடுகிறான். அந்த பயணிகள் மாவீரன் அலெக்சாண்டரை பார்த்து, உங்களுக்கு இந்த நேரத்தில் தண்ணீர் தேவைப்படுகிறது, உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை உங்களுக்கு கொடுத்தோம், ஏன் இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கவில்லை என்று கேட்ட பொழுது அவர் இவ்வாறு சொன்னார், இதை நான் மட்டும் அருந்தினால் இதயமற்றவன் ஆகிவிடுவேன், இதை நான் மட்டும் குடித்தேன் என்றால் இதயமற்றவன் ஆகிவிடுவேன் என்று அந்த வழிபோக்குகளுக்கு மாவீரன் அலெக்சாண்டர் பதில் சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, உண்மையான தலைவன் தனக்கு கீழே உள்ள பணியாளுடைய துன்பத்தையும் வேதனையும் தன்னிலே உணர்பவர்தான் ஒரு உண்மையான தலைவன். இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 100 தலைவன். யார் இந்த
நூற்றுவ தலைவன் என்று நாம் பார்க்கிற பொழுது 100 படைகளின் தலைவன். அப்படி என்றால் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, 100 படைகள் தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த 100 படைகளுடைய தலைவன், அதிபதி. முதலாவதாக இவன் ஒரு புறவினத்தனாக இருக்கிறான். இந்த புறவினத்தார் யார்? யூதர்கள் மத்தியிலே இந்த யூதர்கள் நாய்க்கு சமமாக மதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவருடைய வீட்டுக்குள்ளே நுழைவது, அதாவது ஒரு புறவினத்தாருடைய வீட்டுக்குள் நுழைவது தீட்டு என்று யூதர்களால் கருதப்பட்டது. இந்த பின்னணியில் தான் 100 தலைவன் நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு யூதர்களால் மிகவும் மோசமாக கருதப்பட்ட எந்த ஒரு புறவினத்தாரும் யூதர்கள் மேல் வெறுப்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த 100 தலைவன் இந்த வெறுப்பையும் தாண்டி என்ன செய்கின்றான்? அவன் இயேசுவை தேடி செல்கின்றான். இந்த வெறுப்பை தாண்டி செயல்படுகிற ஒரு மனிதராக இந்த 100 தலைவன் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இந்த 100 தலைவன் தன்னுடைய பணியாளருக்காக, தன் கீழ் வேலை செய்வர்களுக்காக, இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் சொல்லணும்னா தன்னுடைய அடிமைக்காக ஜெபிக்கின்றார். அந்த அடிமையை அவர் தூக்கி எறிந்திருக்கலாம், தன்னுடைய பணியாளரை, தன்னுடைய வேலையாளரை அவர் தூக்கி எறிந்திருக்கலாம். அவ்வாறு செய்யாமல் அந்த பணியாளரை அவர் அன்பு செய்கிறார். சாதாரணமாக ஏழைகளை அவர்கள் மதிக்க மாட்டார்கள், ஆனால் இந்த 100 தலைவன் அவர்களை மதித்து மனித மாண்போடு நடத்துகிறார். எனவேதான் நான் பார்க்கின்றோம், அவர்களுக்கு அவர் ஒரு தொழுகை கூடமும் கட்டி கொடுத்திருக்கிறார், அவரை அன்பு செய்கிறார் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து யூதர்களை தேடி வந்தார், ஆனால் இந்த புறவினத்தாரோ இயேசுவை தேடி செல்கிறார். இவர் தம்மையே இயேசுவின் முற்றிலுமாக தாழ்த்தி கொண்டுகிறார். தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய செல்வம் எதையுமே பார்க்காமல் ஒரு சாதாரண பிரசங்கியாக இருந்த இயேசுவுக்கு முன்னால் தம்மை தாமே தாழ்த்தி கொள்கின்றார். மூன்றாவதாக இவரிடம் இருந்த தைரியம், தன்னுடைய சக ஊழியர்களோ அல்லது ரோமை அரசாங்கம் இதை செய்வதன் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்குமோ என்று அவர் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய விசுவாசத்தை ஒரு யூதர் முன்பாக அவர் அறிக்கையிடுகின்றார். நான்காவதாக இயேசுவுக்கு அவர் கீழ்ப்படுகின்றார். இயேசுவே, இந்த உலகம் முழுவதும் உமக்கு கீழ்ப்படுகின்றன, நோய்களும் உமக்கு கீழ்ப்படுகின்றன, ஆனால் நான் உமக்கு கீழ்ப்படுகின்றேன் என்று தன்னை ஒரு அடிமை போல மாற்றுகிறார். தன்னுடைய அடிமைக்காக ஜெபிக்க வந்த அந்த 100 தலைவன் தன்னை இயேசுவின் முன் ஒரு அடிமை போல மாற்றிக்கொள்கின்றார். இவர் இயேசு வர வேண்டும் என்று கூட அவர் விரும்பவில்லை. எனவே தான் நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கின்றார். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என்று சொல்லி முழுவதும் தன்னை இயேசுவுக்கு அடிமையாக்கி, நீர் என் அதிகாரி, நான் உமக்கு அடிமை என்று இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார். மேலையாள் இயேசுவிடம் நம்பிக்கை வைத்திருந்தாரோ இல்லோ நமக்கு தெரியாது. அந்த நோயிற்றிருந்தவர் இயேசுவை தெரியுமோ தெரியாதோ என்பது நமக்கு கொடுக்கப்படவில்லை, தெரியாது. ஆனால் அந்த புறவினத்தாரான 100 தலைவன் இயேசு மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், மன்றாடி இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து வீசுங்கள், நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்று பவுல் எழுதினார். அந்த கொலோசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே மிக அழகாக சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த 100 தலைவனுடைய விசுவாசத்தை நமக்கு திரு அவை கொடுத்து நாம் எவ்வாறு நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்கிறோம், நமக்காக ஜெபிப்போம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எத்தனை பேர் நம் கீழே வேலை செய்பவர்கள், நாம் பல நிலைகளிலே பல பொறுப்புகளை வைத்திருக்கலாம், பல பதவிகளை வைத்திருக்கலாம், பல நிலைகளிலே பல வேலைகளை செய்யலாம். நமக்கு கீழே வேலை செய்வர்களை நாம் எவ்வாறு நடத்துகிறோம், அவங்களை நாம் மனித மாண்போடு நடத்துகிறோமா, அவளுக்காக ஜெபிக்கிறோமா, அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நம்முடைய பிரச்சனையை அனைத்து அவளுக்காக ஜெபிக்கிறோமா, அந்த கஷ்டமான நேரத்தில் அவங்களோடு நாம் உடன் பயணிக்கிறோமா. ஒருவேளை நாம் பொருளாதார ரீதியாக நம்மால் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். நாம் ஒரு சில வார்த்தைகள், நம்முடைய உடனிருப்பு, நாம் இந்த 100 தலைவனுடைய அந்த ஆழமான நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, 100 தலைவனுடைய நம்பிக்கையை நம்முடைய நம்பிக்கையாக, நம்மோடு வாழக்கூடிய உடன் பணியாளரை நாம் அவருடைய மாண்பை மதித்து அவர்களுக்காக ஜெபிக்க இறைவன் அந்த மனித நேயம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு தர
தொடர்ந்து இந்த நாளில் நமக்கு துடிச்சபிப்போம். ஆமீன். தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே, நீதம் நீதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே, நீதம் நீதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றிடும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உம் திருப்பலியாய். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். படைத்தாய் அழகு உலகம், புது படைப்பாய் மாறச் செய்தாய். கொடுத்தாய் உன்னை முழுவதும் உலகம் மீட்பு அடைய. அழைத்தாய் எம்மை தினமும் உம் கரத்தில் இணைந்து, எம்மையை இணைந்து முகப்புடன் தருகின்றோ, கனிவுடன் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் புனிதரின் பிறந்தரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவில் அடைய செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரை காத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, நம்பி ஜெபித்து வேண்டிடுங்கள், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்பி ஜெபித்து வேண்டிடுங்கள், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ
நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவருதின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.